மத்திய அரசு தமிழகத்தை நிதி நெருக்கடியில் சிக்க வைக்க வேண்டும் என குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் சக்கரபாணி விரைவில் 100 நாள் வேலைக்கு 300 ரூபாய் வழங்கப்படும் என்றார். உத்தரப்பிரதேசம் அதே மாதிரி குஜராத்துக்கெல்லாம் அதே மத்திய பிரதேசத்துக்கெல்லாம் அதே மாதிரி நிதி ஒதுக்குறாங்க. அவங்க எந்த மாநிலத்தில் ஆள்கிறார்களோ அந்த மாநிலத்துக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்குறார்கள், நம்மளை வஞ்சிக்கிறார்கள். இதற்கு பாடம் புகட்டுகின்ற தேர்தல் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். பிஜேபி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்வது, அதாவது 2014 சிலிண்டர் விலை இந்த விலை, இன்னைக்கு 2024 சிலிண்டர் விலை என்ன விலை, மக்களுக்கு கொடுக்கின்ற சிலிண்டர் விலை, இதை மட்டும் நீங்க மக்கள் மத்தியில அந்த சிலிண்டர் சாதனைகளை விட்டு அந்த இன்னைக்கு 100 நாள் வேலை நம்ம ஆட்சி வந்தவங்க 300 ரூபாய் சம்பளம் தரம் சொல்லிட்டோம், 294 ரூபாய் அறிவிச்சாச்சு, இன்னும் 6 ரூபாய் தான் பாக்கி. அதே அறிவிக்க போறார் முதலமைச்சர் அவர்கள். விரைவிலே 100 நாள் சம்பளம் 300 ரூபாய் வழங்கப்படும். ஒன்றிய அரசு இன்னைக்கு நம்மளை வஞ்சிக்கிறது. தமிழக அரசு எப்படியாவது நிதி நெருக்கடியிலே சிக்க வைக்க வேண்டும், தவிக்க வைக்க வேண்டும் என்பதிலே இன்னைக்கு ஒன்றிய அரசு குறியாக இருக்கிறது. அதற்கு பாடம் புகட்டுகின்ற தேர்தல் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.